ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கேபிட்டல் அசட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத 3 ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்ட் 2 வீடியோவில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை பற்றி ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம ரெட்டி மூர்த்தி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 8, 9, 10 ப்ராப்ளம் தான் போட்டு பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கு முந்தி நான் உங்களுக்கு ஒரு முறை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் எதெல்லாம், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் எதெல்லாம் அப்படின்றத ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். ஓகே, ஸோ இப்போ கேபிட்டல் அசட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அசட்டை வந்து ஃபினான்ஷியல் அசட், நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்னு சிம்பிளாக 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் அசட் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மந்த்ஸ் பீரியடுக்கு கம்மியாக 12 மந்த்ஸ் பீரியடுக்கு பிஃபோராகவே அந்த கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, ஃபினான்ஷியல் அசட்டையே மோர் தென் 12 மந்த்ஸுக்கு அப்புறமா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க வச்சுருந்துட்டு அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, அதே மாதிரி நான் ஃபினான்ஷியல் அசட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 36 மந்த்ஸில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அசட்டை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபினான்ஷியல் அசட்லேயே வந்து மோர் தென் 36 மந்த்ஸ்க்கு அப்புறமா சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா அந்த அசட் வந்து நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த பீரியடை இந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அசட்டுக்கு லெஸ் தென் 12 மந்த், நான் ஃபினான்ஷியல் அசட்டுக்கு லெஸ் தென் 36 மந்த்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும். ஓகே, இப்போ இதில் கூட இந்த ஃபினான்ஷியல் அசட்டில் இது எல்லாத்துக்குமே இந்த லெஸ் தென் 12 மந்த்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ், லெஸ் தென் 24 மந்த்ஸ் வரைக்கும் அதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸம்ஷன் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு மட்டும். அடுத்து நான் ஃபினான்ஷியல் அசட் சொன்னேன் இல்லையா, நான் ஃபினான்ஷியல் அசட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குட்வில், டைமண்ட், ஜுவல்லரி, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 36 மந்த்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே ரூல் தான். 36 மந்த்ஸுக்கு மேலே இருந்தால் அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் நான் ஃபினான்ஷியல் அசட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து மாறி இருக்கும் நான் ஃபினான்ஷியல் அசட்டில். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் நான் அக்ரிகல்ச்சுரல் லேண்டும் பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் அசட் தான். ஆனால் 24 மந்த்துக்கு அப்புறமே அதை நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசட் சப்ஜெக்ட் டு டெப்ரிஷியேஷன், அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூவில் டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணக்கூடிய அசட் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களால் என்ன மாதிரியான கேபிட்டல் அசட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ப்ராப்ளம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். State whether the following are short term or long term capital assets if the assessee sells them on 1/2/23. இப்போ கேபிட்டல் அசட்ஸ், சில கேபிட்டல் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்போ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 1/2/2023. ஓகே, இந்த டேட்டில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ண டேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை மந்த் அதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஷார்ட் டேர்மாக லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது, உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசட். ஃபினான்ஷியல் அசட்டாக இருந்தால் நமக்கு என்னன்னு சொன்னேன், 12 மந்த்துக்கு லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசட் வாங்கின டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4/2022 2022 ஏப்ரல்
இப்போ பார்த்தீங்கன்னா 23 பிப்ரவரியிலேயே 12 மந்த் கூட கவர் ஆகலை. அப்போ இது என்ன லெஸ் தென் 12 மந்த்ஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் அசட் லெஸ் தென் 12 மந்த்னா அது என்னது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, நான் சிம்பிளாக எழுதிடுறேன், நீங்கள் ப்ரீஃபாக எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ் ஆஃப் எ கம்பெனி பர்ச்சேஸ்டு ஆன் 1/11/2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டிபென்ச்சர்ஸ் அப்படின்றதும் என்ன தான் நமக்கு ஃபினான்ஷியல் அசட் தான். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அசட் மோர் தென் 12 மந்த்ஸாக இருந்தால் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். 2018லேயே வாங்கியிருக்காங்க, 23ல தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ 12 மந்த்ஸ் பீரியடை தாண்டிடுச்சு. அப்போ இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி பர்ச்சேஸ்ட் ஆன் 1/9/2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஃபினான்ஷியல் அசட் தான், லிஸ்டட் ஷேர்ஸ் இல்லையா? 2018லேயே வாங்கிட்டாங்க. ஸோ 12 மந்த்ஸை தாண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. இதுவும் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். அடுத்து டைமண்ட்ஸ் அக்வயர்ட் ஆன் 1/11/2020. ஸோ டைமண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் அசட் இல்லையா? மோர் தென் 36 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் வந்து 1/11/2020ல் என்ன பண்ணியிருக்காங்க, அக்வயர் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் 2020ல் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் தான் இருக்கும், 21, 22. ஸோ 24, 26 மந்த்ஸ் இருக்குது. ஸோ லெஸ் தென் 36 மந்த்ஸ் தான் டைமண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். இதில் 2 மாதம், அடுத்த 2 வருஷத்தில் 24 மாதம், இதில் ஒரு 2 மாதம், அவ்வளோதான். ஸோ 36 மந்த்ஸை விட கம்மியாக இருக்கிறதுனால இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். மோர் தென் 36னா தான் இது என்னது, லாங் டேர்ம். அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015ல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதும் என்னது, நான் ஃபினான்ஷியல் அசட். இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 24 மந்த்ஸ்லேயே என்னவாயிடும், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ். ஓகேவா? இப்போ 2015ல் வாங்கியிருக்கும் போது 24 மந்த்ஸையே தாண்டி தான் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எது ஃபினான்ஷியல் அசட் எது நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்றது தெரியணும். ஒரு சில இதுக்கு மட்டும் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் மாறி இருக்கும். இந்த மந்த்ஸ் எத்தனை அப்படின்றத பீரியடு தெரிஞ்சது அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக அது லாங் டேர்ம் அசட்டா இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 9. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசட் வாங்கின சேல் பண்ணின டேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 15/1/2023ல் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்வயர்ட் ஆன் 1/11/2011 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்டை பொறுத்த வரைக்கும் 24 மந்த்ஸ் அதிகமாக வச்சுருந்தாலே அது என்னது தான், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஸோ 2011லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸே வச்சுருக்காங்க. ஸோ இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, நான் ஷார்ட்டாக தான் எழுதுகிறேன். அடுத்து ரெசிடென்ஷியல் பில்டிங் பர்ச்சேஸ்டு ஆன் 1/10/1992. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் தான் இல்லையா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1992லேருந்து 2023ல் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அடுத்து ஃபர்னிச்சர் யூஸ்டு இன் ஆஃபீஸ் அக்வயர்ட் ஆன் 1/11/2007. ஓகே, ஸோ ஃபர்னிச்சர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இது டெப்ரிஷியேஷன் போடுற அசட்டை நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்னிச்சர் எல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்ரிஷியேஷன் இருக்கிற அசட். பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்டு ஆன் 1/10/2007 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷினரியுமே கூட பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், என்ன டெப்ரிஷியேஷன் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த லிஸ்டெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துட்றேன், நீங்கள் அதிலேருந்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து ஜுவல்லரி பர்ச்சேஸ்ட் ஆன் 1/8/2020. ஓகே, ஸோ ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், மோர் தென் 36 மந்த்ஸ். மோர் தென் 36 மந்த்ஸா அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். 2020ல் 4 மந்த் வச்சுருப்பாங்க, 21, 22னும் போது 2 இயர்ஸ் பீரியட் தான். 2 இயர்ஸில் 24 மந்த், இங்கே ஒரு 4 மந்த், 28 மந்த்து தான் கவர் ஆகுது. ஓகே, ஸோ லெஸ் தென் 36 தான். 15 ஜனவரியிலேயே இது பண்ணியிருக்காங்க, அதனால இதுவும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஓகேவா? ஸோ இதே போல் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 10 போட்டு பார்த்துடலாமா? இதுலேயும் அசட்டோட
சேல் டேட்டு கொடுத்துருக்காங்க 1/7/2022 ஜூலை மந்த்து. லிஸ்டட் போனஸ் ஷேர்ஸ் அலாட்டட் ஆன் 1/10/2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷேர்ஸ். ஓகேவா, ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 12 மந்த்ஸாக இருந்தது அப்படின்னா அது என்னது உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2021 10th மந்தில் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் பீரியடே கவர் ஆகலை இல்லையா, 22ல் சேல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். அடுத்து லிஸ்டட் ரைட் ஷேர்ஸ் அலாட்டட் ஆன் 1/9/2021 இதுவுமே அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த இயரோட 9th மந்த்து கூட வரல, லெஸ் தென் 12 மந்த்து தான். ஸோ இதுவும் கூட நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்வயர்ட் ஆன் 1/9/2021 இதுவும் ஃபினான்ஷியல் அசட் தான். கவர்மெண்ட் செக்யூரிட்டி லெஸ் தென் 12 மந்த்தாக பாருங்கள். ஆமாம், இதுவுமே 21ல் வாங்கியிருக்காங்க, இன்னும் 9th மந்த்தே வரல, லெஸ் தென் 12 மந்த்து தான் இல்லையா. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அடுத்து unlisted shares of AB company acquired on 11/8/2020 unlisted ஷேர்ஸுக்கு மட்டும் நான் ரூல்ஸ் வந்து மாறி இருக்கு சொன்னேன் இல்லையா, அதாவது மந்த்து ஃபினான்ஷியல் அசட்டில் 24 மந்த்ஸ் இருந்தது அப்படின்னா தான் லெஸ் தென் 24 மந்த்ஸ்க்கு தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2020ல் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2020ல் 4 மந்த்ஸ் இருக்குது, 21 ஃபுல்லாக 12 மந்த்ஸ், எவ்வளோ 16 மந்த்ஸ். அதுக்கப்புறம் 22ல் எவ்வளோ பார்த்தீங்க 7 மந்த்ஸ். ஸோ மொத்த பீரியட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா லெஸ் தென் 24 மந்த்ஸ் தான் வருது. அதனால் இதுவுமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். அடுத்து டிபென்ச்சர்ஸ் ஆஃப் சிஇஜெட் கம்பெனி அக்வயர்ட் ஆன் 1/10/2021 21ல் வாங்கியிருக்காங்க, 22ல் சேல் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 21லேயே 10th மந்த்து தான் வாங்கியிருக்காங்க, இன்னும் 22ல் 10th மந்த் வரல, பிஃபோராக சேல் பண்ணிட்டாங்க. ஸோ 12 மந்த் பிஃபோராக சேல் பண்ணுறதுனால இதுவும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டை லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.